மோனிகா சோபால உட்காராத, உள்ள போ. இங்க உட்காந்தா என்ன? இங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. நீ இங்க இருந்தா உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஏன் உள்ள போ. சரி சரி. ஹாய், இது சரளா வீடா? ஆமா ஆமா, எங்க அக்கா தான். உள்ள வாங்க. அதுக்குள்ளே கதவு திறந்துட்டாளா? ஏய், உன்னை யாரு இங்க கதவு திறக்க சொல்லுது? உள்ள போ. பிரபு வா, ஐசக் உள்ள வாங்க. ஏய், இன்னைக்கு நம்ம சம ஃபன் பண்றோம். ஆமா, கதவு திறந்த பொண்ணு உன் தங்கச்சின்னா யார் அவ? ஆமா ஆமா, அவ என் தங்கச்சி தான். சரியான இம்சை. சரி சரி, அதை விடுங்க. நம்ம போய் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம். மியூசிக் போட்டு செமையா டான்ஸ் ஆடலாம். வாங்க வாங்க. வா வா வா. திங்க 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 திங்க. ஏய், இப்போ எதுக்கு நீ உள்ள வந்த? வரதுக்கு முன்னாடி கதவு தட்டிட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? சாரிக்கா, எனக்கும் உங்க கூட வந்து டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ உள்ள போ. ஏ சரளா, அவளும் நம்மளோட டான்ஸ் ஆடுட்டுமே. பிரபு, உனக்கு அவளை பத்தி ஒண்ணும் தெரியாது. அவ நம்ம ஃபன்னே ஸ்பாயில் பண்ணிடுவா. அவ உள்ள போட்டோம். வா பிரபு, நம்ம டான்ஸ் ஆடலாம். ஐயோ, என் போன். நான் அப்பவே சொன்னேன் உள்ள போ சொல்லிடு. இப்போ என் போன் அடிச்சிட்டே. போடி உள்ள. போ. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் போய் சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரவா? வா வா வா. வாவ், இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஏய், யாருக்கு இந்த சிப்ஸ் சாப்பிட்ட? இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான வச்சிருந்தேன். இந்தாங்கக்கா, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். வேணாம், நீ சாப்பிட்ட மிச்சம்னா எனக்கு தேவை கிடையாது. இன்னொரு வாட்டி என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எதனா சாப்பிட்டேன் உன்னை அவ்வளவுதான். சரளா, அவ சாப்பிட்டோம் விடு. நாளைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாம். சரி சரி, இங்க பாரு, இதான் கடைசியா இருக்கணும். மோனிகா, நீ கவலைப்படாத. உங்க அக்கா கொஞ்சம் டென்ஷனா இருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ கண்டிப்பா சரியாயிடுவா. நீ கூட நாங்க சிப்ஸ் சாப்பிடுறோம். மோனிகா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உனக்கு என்ன வேலை? பிரபு, ஐசக் வாங்க, நம்ம உள்ள போலாம். என் தங்கச்சி கண்ணாலே எனக்கு பிடிக்காத பிரபு. எப்ப பார்த்தாலும் நீ இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பா. உன் தங்கச்சி ரொம்ப சாஃப்டா தானே இருக்கா. நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? சரி, அதை விடுங்க. நான் ஊட்டில இருந்து உங்களுக்கு சாக்லேட் வாங்கி வந்தேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னங்க ஊட்டி சாக்லேட் சாப்பிட்டியா ஐசக்? மோனிகா, இதுல இருந்து சாக்லேட்லாம் ஏன் எடுத்த? சும்மா பாக்கிறதுக்கு தான்க்கா எடுத்தேன். இந்தாக்கா. நீ தொட்டது ஒண்ணு எனக்கு தேவையில்ல. ஒழுங்கா இங்கிருந்து போ. சரளா, நீ ஏன் உன் தங்கச்சி மேல இவ்வளவு கடுமையா நடந்துக்கிற? என் தங்கச்சி கண்டாலே எனக்கு பிடிக்காது. சரளா, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளு. எனக்கு ஒரு தம்பி இருந்தான். நான் சின்ன வயசுல அவன் கூட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். அவனும் இதே மாதிரிதான். எனக்குன்னு வாங்கின எல்லா பொருளுமே அவன் எடுத்துப்பான். டேய், என் போனு குடுறா. ஏய், நான் கேம் விளையாடுறேன்ல, இரு கொஞ்ச நேரம். ஏய், என் போனை ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு. இந்தா வச்சுக்கோ உன் போன். ஊர்ல இல்லாத போன். ஏய், இது அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட்ல குடு. போன் மட்டும் தொட்டதுக்கு அப்படி பண்ண. என் சாக்லேட் உட்கார்ந்து நல்லா முக்கு முக்கிட்டு இருக்க. எனக்கும் ரொம்ப சண்டை நடக்கும். ஒரு நாள் திருவிழால அவன் தொலைஞ்சிட்டான். அதுக்கப்புறமா தான் எனக்கு அவனோட அருமையே தெரிஞ்சுது. அவன் இல்லாம என்னால இருக்கவே முடியல. இப்பவும் என் தம்பி நினைப்பாவே இருக்கு தெரியுமா. நீ உன் தங்கச்சி கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்காத. அவன் மேல பாசமா இரு. ச்சே, உன் கதை இவ்வளவு சோகமா இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. என்னோட தம்பியை என்னால இன்னமும் மறக்க முடியல. அவன் இல்லாம என்னால இருக்கவும் முடியல. நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், நான் எதுக்கு அவன் கிட்ட அவ்வளவு சண்டை போட்டேன்னு. தயவு செஞ்சு நீயும் உன் தங்கச்சி மேல பாசமா நடந்துக்கும். ஆமா பிரபு, நான் என் தங்கச்சி கிட்ட ரொம்ப கருமையா நடந்துக்கிட்டேன். இனிமே அவகிட்ட பாசமா நடந்துக்கிறேன்.
நல்லது. இனிமேட்டாவது நீ பாசமா இருக்கிறேன்னு சொன்னியே, அதுவே போதும். அம்மா கால் பண்றாங்க. சரி, நேரமாச்சு, நான் வரேன். மோனிகா, இங்க வாமா. என்னாச்சுக்கா? மோனிகா, என்ன மன்னிச்சிட்டு மோனிகா. பரவாயில்லக்கா. நான் உன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். நீ வீட்டு மேல பாசமா நடந்துக்கிற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பிரபுவோட தம்பி திருவிழால தொலைஞ்சு போயிட்டாங்களாம். அந்த பையன் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். என்னக்கா சொல்றீங்க? அக்கா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதை யூஸ் பண்ணோம்னா அவங்க தம்பி திரும்ப கிடைச்சிருவாங்க. ஐடியா மோனிகா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கக்கா. நம்ம பிரபு அண்ணனுடைய போட்டோவை சோசியல் மீடியால போட்டு அவங்களோட தம்பியை கண்டுபிடிச்சு தர சொல்லலாம். நல்ல ஐடியா சொன்ன மோனிகா. இரு, இப்பவே நான் சோசியல் மீடியால லைக் பண்ணிடுறேன். ஹே பிரபு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் தம்பியை பத்தி நான் சோசியல் மீடியால ஆட் கொடுத்திருந்தேன். ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எதுவும் வரல. யார் கால் பண்றது? ஹலோ, நீங்க ஒரு பையனை பத்தி சோசியல் மீடியால ஆட் கொடுத்திருந்தீங்களா? ஆமா. அந்த பையன் உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கான். உடனே போய் பாருங்க. அப்படியா? பிரபு, உன் தம்பி கிடைச்சிட்டானா?